கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, சில மாதங்களுக்கு முன் 2 சக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது என்று தள்ளி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. அது நண்பகல் 11-12 மணியளவில் இருந்ததாக ஒரு ஞாபகம். வெயில் அதிகமாக இருந்ததால் தள்ளி கொண்டு போவது களைப்பாகவும் முடியாத நிலையாகவும் இருந்தது. அப்பொழுது என்னை தாண்டி கொண்டு சென்ற ஒரு நபர் தனது வாகனத்தை திருப்பிக் கொண்டு மெதுவாக என்னிடம் வந்து நிறுத்தினார். ஏன் தள்ளி கொண்டு வருகிறீர்கள் என்றார். பெட்ரோல் தீர்ந்து விட்டது நண்பரே என்றேன். சுற்றி பார்த்தார். அவர் அருகில் இருந்த ஒரு காலி பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து வந்து அவர் வாகனத்தில் இருந்த பெட்ரோலை பிடித்து கொடுத்து, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். என்னை அவருக்கு தெரிந்திருக்கலாம் என கருதி, என்னை தெரியுமா என்றேன். அவரோ, எனக்கு தெரியாது, ஆனால் வாகனத்தை தள்ளிக்கொண்டு வெயிலில் போகும் வருத்தமும் களைப்பும் நான் தள்ளிக்கொண்டு போகும்போது எனக்கு தெரிந்தது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னை அவர் மறந்திருப்பார். இன்னும் எத்தனை பேருக்கு இப்படி உதவினாரோ தெரியாது. ஆனால் அவர் முகம் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. அவருக்கு முன் தலையில் வழுக்கை இருந்தது. காதுகளின் 2 மடல்களிலும் ஆரிகுலர் ஹைப்பர்ட்ரைகோசிஸ் என்னும் முடி வளர்ச்சி இருந்தது. அவர் வாகனத்தை தள்ளி கொண்டு போகும் வருத்தத்தை அனுபவபூர்வமாய் உணராதிருந்தாரானால் எனக்கும் உதவி இருக்க மாட்டார். எபிரேயர் 4:15 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 2:18 சொல்கிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோவான் 8:46 இயேசு தைரியமாக அறைகூவல் விடுக்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நம் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்பட தேவன் நம்மை விடுவதில்லை. சோதனை வந்தாலும் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இயேசுவானவர் எல்லாவற்றிலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக எபிரேயர் 4:15 சொல்கிறது. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் 3 சோதனைகளின் மேலோட்டம். முதல் சோதனை சரீரம், 2ஆம் சோதனை ஆத்மா, 3ஆம் சோதனை ஆவி என பிரிக்கிறார்கள். முதல் சோதனை பசியை மட்டும் குறிக்காது, சரீர பிரகாரமான எல்லாவித சோதனைகளையும் குறிக்கும். எருசலேம் புகழ்பெற்ற நகரம். அங்கே பாவங்கள் மலிந்து கிடக்கும். ஆயினும் பாவத்தை குறித்த பயமும் இருக்கும். அங்கே ஒருவர் இன்னொருவரால் எப்போதும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் எருசலேமையும் அந்த ஜனங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். அதனால் மறைவான பாவங்கள் அங்கே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நாசரேத்து, யோவான் 1:46 பர்தலமேயு எனப்படும் தலைமையின் மகன் நாத்தான்வேல் கேட்கிறார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்கிறார். அவ்வளவு பிரபலமற்ற ஊர். எருசலேமிலிருந்து 148 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அங்கிருந்து எந்த நன்மையும் வர வாய்ப்பு இல்லாத ஒரு ஊர். யூதர்கள் தங்களை தாங்களே நியாய பிரமாணத்திற்கு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் ஊர். அங்கே சுயநீதி இருந்தாலும் ஒதுக்குப்புறமான ஊர் என்பதால் கிராமத்து பழக்க வழக்கங்களும் பாவங்களும் எருசலேமை விட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அங்கே இருந்து இயேசு வந்திருக்கிறார். அவர்தான் மேசியா என்று நாத்தான்வேலிடம் சொன்னபோது அவருக்குள் ஒரு தொய்வு ஏற்படுகிறது. அங்கே இயேசு அங்கிருந்த பாவங்களால் சோதிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம்.
12 வயதில் எருசலேம் ஆலயத்தில் தங்கிவிட்ட இயேசு யோசேப்பிடமும் மரியாளிடமும் ஒரு கேள்வி கேட்கிறார். லூக்கா 2:49. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். யார் தேவனுக்கு பிரியமானது செய்கிறார்களோ அங்கே அவர்களுடனே தேவனும் இருப்பார், பிசாசானவனும் இருப்பான். நாம் நம் எதிரே உலாவும் மக்களை மனதில் வைத்துக்கொண்டு இவ்வளவு பேருக்கும் பொதுவாக ஒரு பிசாசு, சாத்தான், எதிராளி ஒருவன் இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறோம். யோபு 1:8 தேவன் சாத்தானிடம் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? மத்தேயு 18:10 இயேசு சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். கர்த்தர் யோபுடனே கூட இருப்பதாக சாத்தான் முறையிடுகிறான். கர்த்தர் இருக்கும் இடத்திலெல்லாம் சாத்தானும் இருப்பான். இயேசு பிசாசுகளை துரத்தினார். எவ்வளவோ பிசாசுகள். பன்றிகளுக்குள்ளே பிசாசை அனுப்பினார். மத்தேயு 8:28-34 வரை இதை பார்க்கலாம். 2000 பன்றிகளுக்குள்ளே லேகியோன் பிசாசை அனுப்புகிறார். லேகியோன் என்றால் 6000 என்று அர்த்தம். பன்றிகள் 2000. ஒருவேளை ஒரு பன்றி மேல் 3 பிசாசுகளை அனுப்பினாரோ என தோன்றுகிறது. பன்றிகள் தான் செத்து போயின. நாம் மத்தேயு 12:43 முதல் 45 லூக்கா 11 24-26 பார்க்கும்போது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டறியாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு திரும்பி போய், அதாவது வந்து பார்த்துவிட்டு ரிசர்வ் செய்துவிட்டு பேருந்துகளில் துண்டு போட்டு இடம் பிடிப்பார்கள் அல்லவா, அதுபோல அந்த பிசாசுகள் மட்டும் அல்ல, அதைவிட பொல்லாத ஆவிகளுக்கும் சேர்த்து ரிசர்வ் செய்துவிட்டு போகிறது. அசுத்த ஆவி என்பதே பொல்லாதது. அதனினும் பொல்லாத ஆவிகள் என்றால் ஏமாற்றும் ஒரு சாதாரண பொல்லாத ஆவி வஞ்சனை, பொறாமை, களவு, விபச்சாரம், கொலைகள் இவைகளையும் இன்னும் சொல்லப்படாத ஒருவேளை கலாத்தியர் 5:19-20 மத்தேயு 15:18-19 வெளிப்படுத்தல் 21:8 போன்ற பாவங்கள் நிறைந்த பொல்லாத ஆவிகளை கூட்டுக்கொண்டு வரும். அந்த பிசாசுகள் அலைந்து திரிகின்றன. யோபுவின் விஷயத்திலும் இதுதான் நடந்தது. யார் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறார்களோ அவர்கள் அவனுக்கு நிச்சயமாக வேண்டும். லூக்கா 13:11 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயிடமிருந்து அவர் அந்த அசுத்த ஆவி விரட்டுகிறார். இது போன்ற துரத்தப்பட்ட ஆவிகள், பிசாசுகள், லேகியோன் போன்ற பிசாசு, மகதலேனா மரியாளிடம் 7 பிசாசுகள், இவைகள் எல்லாம் துரத்தப்பட்டவர்களிடம் இருந்து தான் விலகின. அவைகள் துரத்தப்பட்ட பின் நிச்சயமாகவே செவ்வாய் கிரகத்திற்கோ பால்வெளி மண்டலம் எனப்படும் மில்கி வேஸ்கோ போய்விடவில்லை. பூமியின் லோக்கல் ஏரியாவிலே தான் சுற்றி கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் இல்லாத இடத்தில் பிசாசுகளுக்கு வேலை இல்லை. செவ்வாயில் நிச்சயமாக மனித குலம் இல்லை. லூக்கா 4:13 சொல்கிறது, பிசாசானவன் இயேசுவின் மேல் தன் சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசுக்கான பிசாசு இயேசுவோடு தான் சுற்றி கொண்டிருந்தது. அது யோதாசின் துணையோடு சுற்றினது. பேதுருவின் பின்னால் இருந்து செயல்பட்டது. யோபுவுக்கான பிசாசு யோபுவுக்கு பக்கத்திலேயே இருந்தது. ஊரிலிருந்து ஒரு 3 பிசாசுகள் வந்தது. அது எலிபாசாக, பில்தாத்தாக, சோப்பாராக வந்தது. யோபு மனைவிக்கு முதுகில் பின்னால் இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவள்
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிற பிசாசின் வார்த்தைகளை பிசாசின் பிரதிநிதியாக இருந்து பேசுகிறாள். மத்தேயு 18:10. இந்த ஒவ்வொரு சிறியருக்குரிய தேவதூதர்கள் எப்படி அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவருக்கும் உரிய பிசாசும் ஒவ்வொருவரின் கூடவே இருக்கிறது. வலது பக்கம் தேவன் இருந்தால் இடது பக்கம் அவன் இருப்பான். நாம் எல்லாம் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவர்களாய் இருக்கிறோமோ அப்படியே நாம் பிசாசுக்கும் மிக முக்கியமான நபர்களாய் இருக்கிறோம். நீங்கள் வேறு, உங்கள் தகப்பன் வேறு. நீங்கள் வேறு, உங்கள் தாய் வேறு. உங்கள் சகோதர சகோதரிகள், உறவினர் எல்லோரும் தனித்தனி நபர்களாக, தனித்தனி ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், இவர்கள் எல்லாவற்றினாலும் நாம் நிறைந்திருக்கிறோம். நான் என்கிற தனித்துவத்தில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு இன்றியமையாதவரோ அப்படித்தான் சாத்தானுக்கும் இன்றியமையாத ஒரு நபராக நாம் இருக்கிறோம். சோதிக்க அவன் இருக்கும்போது அந்த சோதனைக்கான பலத்தை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் எவ்விதத்திலும் எந்த வகையிலும் அது எப்படி என்று நம்மால் யூகிக்கவே முடியாத வகையில் இது சோதனைதான் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவு அந்த சோதனை இருக்கும். நான் ஒரு தச்சனாக இருந்தால் இன்னொரு வீட்டில் வேலை செய்யும் போது இந்த துண்டு கட்டை எதற்காவது உதவும் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரியாமல் எடுக்கலாம். நம் பிள்ளைகளுக்காகவாவது உதவும் என்று ஏதோ ஒன்றை தெரியாமல் எடுத்து வைக்கும் எந்த ஒரு செயலும் ஒரு சோதனைதான். உணர்ச்சிகளும் சோதனைகளாக வெளிப்படும். அதை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும் அளவு அந்த சோதனை இருக்கும். உதாரணமாக, கோபம் என்பதை பற்றி ஒரு பிரசங்கத்தையோ ஒரு பதிவையோ போட வேண்டும் என்று அதை குறித்து சில நாட்களாக தியானித்து கொண்டிருந்த நேரத்தில் நான் எவ்வளவு அதிகமாக அதை பற்றி விளக்க நினைத்தேனோ அவ்வளவு அதிகமாய் என் மனைவியிடம் சண்டை போட வேண்டியதாக இருந்தது. அந்த தேவ செய்தியை கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதை கொடுக்க எனக்கு துணிவில்லை. அதை பற்றி பேசவோ நினைக்கவோ மனம் மறுத்துவிட்டது. யூதாஸ் சங்கேற்றின் சங்கத்தாரிடம், ஆலோசனை சங்கத்தாரிடம் சென்று குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என அறிக்கையிடுகிறான். அவர்களோ எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என அவனை நிராகரிக்கின்றனர். அவனே அந்த அறிக்கையில் பாதியை இயேசுவிடம் முறையிட்டிருந்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய இரட்சிப்பு. லூக்கா 22:3 சொல்கிறது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இயேசுவிடம் போகாததற்கு காரணம் அவனுக்குள் சாத்தான் புகுந்ததே அல்லவா? அதைதான் நானும் உணர்ந்தேன். நிச்சயமாகவே சாத்தானின் செயல்பாடுகள் என்னுள் நிறைவேறினது. நற்காரியத்தை தேவன் செய்ய சொல்லும் போது அதை முறியடிக்கும் முயற்சியில் தன் முழு பலத்தோடும் அவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். இது எல்லோரின் வாழ்விலும் நடக்கிறது. இந்த அனுபவத்தை கடந்து செல்லாத மனித பிறவிகள் என்று யாரும் இல்லை. தேவனுடைய வீட்டில் மிகவும் உண்மையான மோசேவுக்கும் இந்த அனுபவம் வந்து போனது. அதுபோலவே ஒவ்வொரு தனித்தனி நபர்களையும் சாத்தானானவன் மிகவும் கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை. நம்மையே உற்று கவனித்துக் கொண்டிருக்கும் பிசாசானவன் நம் விஷயத்தில் தூங்குகிறதும் இல்லை. அவன் வானத்திலிருந்து மின்னலை போன்ற வேகத்துடன் விழுந்து மிகவும் ஆத்திரத்தோடு கர்ஜிக்கிற சிங்கம் போல் நம் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். ஆனாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நம் தேவன் எப்போதும் உருவின பட்டயத்தோடு நிற்பதோடு மட்டுமல்லாமல் நம்மையே ஒரு பட்டயமாக மாற்றியிருக்கிறார். என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்னும் பச்சாதாபம் நமக்குள் வருகிறதா? யாருமே இல்லை என உணரத் தெரிந்த நமக்கு என் தேவன் இருக்கிறார் என்று உணரத் தெரியாதா? இயேசுவும் ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் பிதாவை முழுமையாக சார்ந்திருந்தார். எருசலேமிலே யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேவாலயத்தில் கண்டபோது என்னை விட்டு விட்டு ஏன் போனீர்கள் என்று இயேசு கேட்கவில்லை.
ஏன் இப்படி செய்தாய் என்ற அவர்களின் கேள்விக்கு இயேசுவின் 12 வயது பதில் அவர்களை அமைதியாக்கிவிட்டது. எல்லாவற்றிலும் சோதிக்கப்படும் அனுபவப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டும், அதாவது எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர். அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியனாய் இருக்கும்போது நமக்காக தம்மையே பலி கொடுத்த ஜீவ பலியாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதனால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு சோதனைகளை அனுமதிப்பார், என்ன சோதனைகளை அனுமதிப்பார், எவற்றையெல்லாம் அவர் ஜெயித்தாரோ அவற்றையெல்லாம், எவைகளையெல்லாம் சோதனைகளாக சாத்தானால் தர முடியுமோ அவைகளையெல்லாம், பொய் சொல்வதற்காக தேவனுடைய பெயரை பயன்படுத்தும் அளவு நம்மை பொய் சொல்ல வைக்க அவன் முயற்சி செய்வான். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். மத்தேயு 5:34. அதாவது ஒருபோதும் சத்தியம் பண்ணாதீர்கள். ஏன்? உண்மை பேசுகிற எவனுக்கும் சத்தியம் செய்ய வேண்டிய, அதாவது உண்மை அழுத்தமாக சொல்ல வேண்டிய அல்லது ஆணையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொய் பேசாத ஒருவரிடம்தான் சாத்தானுக்கு வேலை இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசாத ஒருவனிடம் அவனுக்கு அந்த ஒருவரை கோபப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. ஒருவர் பொழுது போகவில்லை என்பதற்காக சாலைகளில் போகிறவர் வருகிறவர் எல்லோரையும் கூப்பிட்டு கெட்ட வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பதில்லை. ஒருவனை கோபப்படுத்தினாலே போதும், கெட்ட வார்த்தைகள் தானாக வரும். அது கோபத்தின் வார்த்தை வெளிப்பாடு, மனதை காயப்படுத்துவது. தாக்குதல், கோபத்தில் தாக்குதல் என்பது சரீர காயப்படுத்துதல், மற்றவர்களின் உடலை காயப்படுத்துவது. இப்படி எதையெல்லாம் நாம் நல்ல செயல்களாக, கடவுளுக்கு ஏற்ற வழிகளாக நினைத்து அதன்படி செய்கிறோமோ அப்போதெல்லாம் சாத்தானுக்கு வேலை இருக்கிறது. நமது நல்ல கிரியைகளின் அளவை பொறுத்து அவனுடைய செயல்பாடுகளின் அளவும் இருக்கும். ஆனால் அது சம அளவு இருப்பதில்லை, மித மிஞ்சினதாகவே இருக்கும். பாவங்கள் என்பதை நம் சரீரம் செய்வதற்கு முன்னால் நம் எண்ணங்கள் செய்து விடுகிறது. அதை சரீரம் செயல்படுத்துகிறது. இது சரீரத்தால் செய்யப்படும் பாவங்களுக்கு மட்டுமே. மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனால் ஆத்மா எனப்படும் இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது? ஆதியாகமம் 8:22 கர்த்தர் தமக்குள் சொல்லிக் கொள்கிறார், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. அதனால் உபாகமம் 10:16 நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்கிறார். எரேமியாவும் 4:4 இதை வலியுறுத்துகிறார். அகங்காரம் இருதயத்தில் இருக்கிறது என்று 1 சாமுவேல் 17:28 சொல்கிறது. அதனால் தாவீது சங்கீதம் 19:14 என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். எரேமியா 23:26 வஞ்சகமான தீர்க்க தரிசனம் இருதயத்தில் இருப்பதாக எரேமியா குறிப்பிடுகிறார். அகந்தை இருதயத்தில் இருப்பதாக எரேமியா 49:16 சொல்கிறார். இதையே ஓபதியா 1:3 குறிப்பிடுகிறது. எசேக்கியேல் 11:21 இச்சைகள் இருதயத்தில் இருப்பதாக எச்சரிக்கிறார். இயேசு மத்தேயு 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்கிறார். ஆனால் எபிரேயர் 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர் சோதனைகளில் நமக்கு உதவ வல்லவராயும் திராணிக்கு மேல் நாம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க அதற்கு தப்பிக்க வழிகாட்டுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அது சரீர சோதனைகளோ ஆத்மாவின் சோதனையோ எதுவாயினும் சரி. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன?
மத்தேயு 26:41, மார்க்கு 14:38, லூக்கா 22:40-46 வரை இயேசு சொல்கிறார், சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபம் செய்ய வேண்டும். ஆனால் சோதனைகளை நம் சுயபலத்தினால் முறியடிக்க முடியுமா? நாம் வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக முடியாது. இயேசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவரின் துணையோடு ஜெயித்தார். பரிசுத்த ஆவினால் நடத்தப்படும் போது நம்மால் அவரின் துணை கொண்டு ஜெயிக்க முடியும். பவுல் சொல்வது போல் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் செயலும் அசுத்த ஆவியின் செயல்களும் நமக்கு விளங்கும். ரோமர் 8:5 சொல்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அநேக சோதனைகள் வரலாம். நாம் விழுந்து போனதாக உணரலாம். நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வர கூச்சப்பட்டு ஜபத்தையும் வேத வாசிப்பையும் குற்ற உணர்வோடு தள்ளி வைக்கலாம். அந்த உணர்வை தேவனிடம் சொல்லி ஒப்புரவாகின்ற ஒரே வழியை தவிர தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு வேறு வழிகளே இல்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதும் வீழ்ந்து போனவர்தான். ஒப்புரவு ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறது. நம்மிலிருந்து பிறருக்கு ரட்சிப்பு உண்டாகும் நற்செய்தியை நமக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மையானது வருமோ என்று நத்தானியேல் கேட்டார். அந்த கவனிக்கப்படாத ஒதுக்கு புறமாயிருந்த நாசரேத்து ஊரில் இருந்துதான் மேசியா எழும்பி வந்தார். இவர்களால் நமக்கு ஒன்றும் பயனில்லை என்ற சக ஊழியக்காரரும் சக விசுவாசிகளும் நம்மை பார்த்து ஏளனம் செய்யலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில், லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒருவன் குணமாகி 20ஆம் வசனத்தில் இயேசுவின் சுசேஷத்தை சாட்சியாக அறிவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டாரானால் உங்களையும் என்னையும் அவர் மேன்மைப்படுத்துவார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் இயேசுவை பற்றி அசுத்த ஆவிகளையே சாட்சி கொடுக்க வைக்க தேவனால் முடியுமானால் நம்மையும் அவர் ஒரு சாட்சியாக வைப்பார். அது அவருக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. ஆதாமை படைத்தது முதல் ஒவ்வொருவரையும் அவர் அக்கறையுடன் கரிசனையுடன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவ சாயலில் இருக்கின்றோம், தேவ சாயலாய் இருக்கின்றோம். தேவன் தன்னைத்தானே மறக்கிறவர் அல்ல. நம் குறைவுகளை நிறைவாக்க வந்தவர் நம்மை குறைவு உள்ளவர்களாகவே விடுவதில்லை. எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதை மட்டுமல்ல, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு வல்லமையாக நமக்குள் கிரிய செய்கிறவர் நம்மை வீழ்ந்து விடவே மாட்டார். மத்தேயு 10:30, லூக்கா 12:7 இயேசு சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் இயேசுவானவர் என்ன சொல்ல வருகிறார்? 29ஆம் வசனத்தில் அதை உதாரணமாக காட்டுகிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்கிறார். மிகச்சிறிய படைப்பான அவற்றையும் நான் கரிசனையோடு பாதுகாக்கிறேன். கருவில் உருவாவதற்கு முன்னே நீ அநாதி காலங்களில் எங்கிருந்தாய்? இப்பொழுது பிறந்து வளர்ந்து எங்கு இருக்கிறாய்? மரித்த பின்பு எங்கே செல்வாய்? உன்னுடைய ஒவ்வொரு வினாடியையும் அறிந்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் உனக்குள் உருவாவதற்கு முன்னே, உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் முன்னே, உன் கண்கள் எப்பொழுது இமைக்க வேண்டும், எத்தனை முறை இமைக்க வேண்டும், உன் மூச்சினுடைய நிறை என்ன, உன் சுவாசத்தின் அளவு என்ன, உனது பிரச்சனைகள் என்ன, உன் கலக்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதாவது உன்னை பற்றின ஆதியும் அந்தமும் A to Z
வரை எனக்கு தெரியும். அதனால் கவலைப்படாதீர்கள். உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்படும் அளவு உன்னை நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவு உன் மீது அக்கறையா இருக்கின்றேன். கவலைப்படுகிறதுனால் எவனும் தன் சரீரத்தின் உயரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. அதனால் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வதற்காகவே இந்த வசனத்தை அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். சரீரத்தில் சோதனையா? நம் உடலை தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:17 சொல்லியிருக்கிறது. நம் சரீரத்தை படைத்தவர் அதை தேவனுடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். அவருடைய ஆலயத்தை ஒருவன் கெடுக்கும் போது அவனை தேவன் கெடுக்கிறார் என்ற வசனம் தம்முடைய ஆலயமாய் இருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் கண்கள் எப்போதும் தங்கியிருக்கிறது என்பதையே குறிக்கிறது. இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ளலாம்? நம்முடைய சிறு வயதிலிருந்தே நாம் கவனிக்கலாம். மல்லிகை பூவுக்கு அவர் முல்லைப்பூவின் வாசத்தை மாற்றி வைக்கவில்லை. ரோஜா பூவுக்கு தாழம்பூ வாசனை அவர் இதுவரை மாற்றி வைக்கவில்லை. நாம் காணும் வரையில் மாடு இன்னும் மனிதனை பெற்றெடுக்கவில்லை. மனிதன் இன்னும் மயிலை பெற்றெடுத்ததும் இல்லை. அதுபோல ஒருவர் போலவே அவனுடைய மகன் இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்கு முன்னால் ஆதாம் 4004 வருடங்கள், நாம் வாழும் இப்போதைய ஆண்டு 2025. அப்படி என்றால் 4004ம் 2025 கூட்டி பார்த்தால் 6029 வருடங்கள். இந்த இவ்வளவு காலங்களில் எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை கோடி மனித முகங்கள், அவை ஒன்றை போல் இன்னொன்று இல்லை. அவரவர் கையளவில் முகங்கள். அந்த முகத்தில் எல்லோருக்கும் 2 கண்கள், 1 மூக்கு, 1 வாய், பக்கங்கள் 2 காதுகள். இதை தவிர அந்த முகத்தில் வேறு எதுவும் வைக்கப்படவில்லை. எத்தனை வித்தியாசங்களை காட்டியிருக்கிறார். என் கூட ஒட்டி பிறந்தவனே என்னை போல் இல்லை. என் எதிரில் வரும் ஆயிரக்கணக்கான முகங்கள் என்னுடைய முகங்களைப் போல் இல்லை. ஒருவருடைய முகம் இன்னொருவரை போல் இல்லை. அவ்வளவு வித்தியாசங்களை காட்டியிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு மேலும் அவர் தன்னுடைய கண்களை வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இதற்கு முன் பிறந்தவர்க்கும் இதற்கு மேல் பிறப்பவர்க்கும் இது ஒரு நியதி. ஆனால் எவ்விதத்தில் முகங்கள் மாறுகின்றன. காலையில் எழுந்து நாம் கண்ணாடியை பார்க்கும்போது நம் மூக்கு ஒரு தும்பிக்கையை போல் வளர்ந்திருந்தால் என்ன செய்வோம்? ஒருவேளை நம் வாய் காணாமல் போயிருந்தால் அதை நினைத்தே பார்க்க முடியவில்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை காப்பதில் தனி கவனம் கொடுத்து உருவாக்கியிருக்கிறார். சோதனைகள் வரும்போது அவர் கூடவே இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்கிறார். பைக்கை தள்ளிக்கொண்டு போவது எவ்வளவு கடினமான வேலை என்பதை நண்பர் அனுபவித்து பார்த்ததிலிருந்து அவர் அந்த கஷ்டத்தை எப்படி உணர்ந்து உதவினாரோ அதைவிட மேலானவராக நம் தேவன் இருக்கிறார். அவரை விசுவாசித்து அவர் வழிகளில் நடக்கிறவனை அவர் நீர்கால்களின் ஓரமாய் நட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க செய்வதுமல்லாமல் நம்மில் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்னும் இலைகளை உதிரை செய்யாமல் செழிப்பாக்குவார். அவிசுவாசமும் தேவ பக்தியுமற்ற கனி கொடாத மரங்களை வெட்டி அக்கினியிலே போடுவார். விதைக்க புறப்பட்டவனின் விதைகள் முதலில் பறவைகள் பட்சித்து போடக்கூடிய இடமாகிய வழியருகே விழுகிறது. இரண்டாவது விதைகள் ஆழமற்ற கற்பாறை நிலத்தில் தன்னைத்தானே காத்து கொள்ள முடியாத இடத்தில் வீழ்ந்து வெயில் ஏறின போது தீந்து போனது. வேர் பற்றி கொள்ள மண் இல்லாததால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் மட்டுமே நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்ந்து பலன் தருகிறது. நமது மீட்பர் நல்ல விதை விதைப்பாளர். சரியான இடத்தில்
சரியான பலன் தரும்படியாக விதைப்பார். தேவன் செய்யும் எந்த காரியமும் நேர்த்தியானதாக இருக்கும். நம்மை சரியான இடத்தில் அவர் விதைத்திருக்கிறார். நம்முடைய சோதனைகளால், நமது பாவங்களால், நம் சுயத்தினால் நாம் நம்மை கெடுத்துக் கொள்ளும் போது தேவன் அந்த மரத்தை வெட்டி போடு என்றாலும் இயேசு சொல்வார், இந்த ஒரு முறை பாரும் பிதாவே, நான் அதை கொத்தி சரி செய்து எரு போட்டு வளர்க்கிறேன் என நமக்காக பரிந்து பேசுவார். அவர்தாமே சோதிக்கப்பட்டிருப்பதினால் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் களத்தில் இறங்கி நமக்காக தேவனிடம் போராடி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரின் கிரியைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் களத்தில் இறங்கும்போது ஆவியானவரும் நமக்குள் கிரியை செய்வார். அப்போது சங்கீதம் 103:12 படி, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுவார். அவர் நினைவுகள், அவரின் சிந்தனைகள் பெரியது. அவரின் செயல்பாடுகள், நம்மீது அவருடைய சித்தம், இவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. மனிதர்களாகிய உங்கள் சிந்தனை வேறு, கடவுளாகிய என்னுடைய சிந்தனை வேறு. நீங்கள் மனிதர்களாக சிந்திப்பீர்கள், நான் தேவனாய் சிந்திப்பேன் என்கிறார். சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்ய வேண்டும் என்ற தீவிரமான வைராக்கியத்தில், கோபத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிந்தனையை, அவர் மனம் முழுவதும் நிறைந்திருந்த எண்ணங்களின் பாரத்தை ஒருவேளை எடை போட்டு அளக்க முடியும் என்றால் அது 100% 1000 கிலோவாக இருந்திருக்கும். அந்த 1000 கிலோ தான் அளவுகளில் முழுமை என்று வைத்துக் கொள்வோம். இயேசு ஒரே வினாடியில் மொத்தத்தையும் தலை கீழாக மாற்றினார். அவரது மூளை இப்போது 0 வந்து நிற்கிறது. அது வெறுமையாய் இருக்கிறது. அது முதல் அவர் அவருக்கு சொந்தமில்லை. அந்த இடத்தில் சவுல் இயேசுவுக்காய் தன்னில் தானே மரித்தார். இனி அங்கு இயேசுவே வாழ ஆரம்பிக்கிறார். அவர் போ என அழைப்பார், வா என அனுப்புவார். அவர் போ என்பதும் அழைப்புதான், வா என்ற அனுப்புதலும் அழைப்புதான். போ என்பதற்காய் யோனாவை அழைத்தார், வா என மோசேயை எகிப்திற்கு அனுப்பினார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்று தாவீது சங்கீதம் 138:8 எவ்வளவு விசுவாசமாய் சொல்கிறார். தாவீது கர்த்தரால் செதுக்கப்பட்டவர், தேவனால் வணையப்பட்டவர். அவர் உலகத்தை அறிந்து கொண்டவர். அவர் சவுலுக்காய் பயந்து ஓடவில்லை, அப்சலோமுக்காய் பயந்து ஓடவில்லை. அவரது செய்கைகளை, அவர் ஓடினதை அவர் பயமாய் உணர்ந்தார். ஆனால் கர்த்தர் அவரை ஜனங்களை புரிந்து கொள்ளவும், ராஜாவுக்கான பொறுப்பு எப்படிப்பட்டது, மக்களோடு மக்களாக இருந்து எப்படி ஆட்சி புரிவது என்பதை உணர்த்தவே அவரை ஓட வைத்தார். மோசேக்கு 40 வருடங்கள் வனாந்திரமும் ஆடுகளும் மட்டும்தான். கர்த்தர் அமைதியாகவே இருந்தார். கூடவே இருந்த கர்த்தர் தாம் யார் என்று மோசேக்கு காட்டிக்கொள்ளவில்லை. ஆடுகளை வழிநடத்துவதும் எந்த இடங்களில் என்னென்ன இருக்கும் என 40 வருடங்களாக வனாந்திரத்து அனுபவத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கூட வந்து ஆடு மேய்க்க சிப்போராலோ எத்திரோவோ சிப்போராலின் தங்கைகளோ வரவில்லை. ஆடுகளும் மோசேயும் மட்டும்தான். எகிப்தில் அவர் வாழ்ந்த 40 வருட ராஜ அதிகாரங்கள், சுகபோகங்கள் மொத்தமும் ஒழிந்து கொலை செய்யும் அளவு இருந்த கோபம் தணிந்து விட்டது. தான் ஒரு மேய்ப்பன் அல்லது தன்னை ஒரு மேய்ப்பனாக உணரும் வரை கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். மோசே தன்னைத்தான் முழுமையாக உணர்ந்தார். ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்தது. எதற்காக ஆபிரகாம் ஏங்கிக் கொண்டிருந்தாரோ, எந்த இடத்தில் தன் வாழ்வின் வெறுமை நிறைந்த பகுதியை ஆபிரகாம் உணர்ந்தாரோ அந்த இடத்தை நிரப்புவேன் என கர்த்தர் அழைத்தார். ஒரு 100 குடங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருப்பதாக நாம் கற்பனை செய்வோம். அதுதான், அந்த 100 குடங்கள் தான் ஆபிரகாம் வாழ்வின் முழுமை. குடும்பத்தினரின்,
தகப்பனின் சகோதரர்களின் பாசம், அன்பு போன்றவர்களில் சில குலங்கள் நிறைந்திருக்கின்றன. ஏராளமான ஆடு மாடுகள், நிலப்புலன்கள், வேலையாட்கள், ராஜரீகமான வாழ்க்கையின் திருப்திகளால் சில குலங்கள் நிறைந்திருக்கின்றன. 99 குடங்கள் முழுதுமாய் நிறைந்துவிட்டன. நடுவில் ஒரே உறுத்தலான காலி குடம் இருக்கிறது. அது மட்டும் வாழ்வில் மிக பிரம்மாண்டமாக விரிவடைகிறது. நிறைந்து நிற்கின்ற 99 குடங்கள் அவர் மனதை ஒன்றும் செய்யவில்லை. அந்த ஒரே குடம் வாழ்வின் எந்த சந்தோஷத்தையும், எந்த வசதியையும், எந்த நிம்மதியையும், எந்த செல்வத்தையும் ஆபிரகாம் கொண்டிருந்தாலும் அந்த எல்லாவற்றிலையும் அந்த காலிக்குடம் சம்பந்தப்படுகிறது. சந்தோஷத்தின் 100% காலி குலத்தின் 50% உறுத்துகிறது. செல்வத்தினால் திருப்திப்பட்டு கொள்ளும் நேரத்தில் அது 50% அந்த காலிக்குடம் எதிரே வந்து நிற்கிறது. அந்த காலிக்குடம் என்பது வாரிசின்மை, குழந்தையின்மை என்பதுதான். அதை நான் நிரப்புகிறேன் என்றார் கர்த்தர். அவர் நிறைந்ததாய் உணர்ந்தார், புறப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசத்தினால் முழுமை பெறும் வரை அவரை செதுக்கினார். ஏனென்றால் பயணப்பட்டு சோர்வில்லாமல் நடந்த அவர் வாக்குதத்தம் பண்ண ஈசாக்கு வருவார் என்ற நம்பிக்கை தளர்ந்து ஈசாக்கை தருவார் என்பதை விசுவாசிக்க தவறி ஆதியாகமம் 17:18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்கிறார். பாபிலோனில் மெசொப்பொத்தேமியாவில் பெற்ற அனுபவங்கள் மொத்தம் ஒழியும் வரை கர்த்தர் ஆபிரகாமை அலைய விட்டார். அவர் கானானிய, எகிப்திய, மம்ரேயின் சமபூமியின், சோதோமின், கொமோராவின் பட்டணங்களின் அனுபவத்தை கொடுத்து அவரை பக்குவப்படுத்துகிறார். மனம் மாறின மைந்தன் கதையை இயேசு சொல்கிறார். கெட்ட குமாரன் கதை என்று இது வழக்கமாக சொல்லப்படுகிறது. லூக்கா 15:11-32 வரை இதை காணலாம். அவன் இருந்தான், போனான், திரும்பினான், இனி போக மாட்டான். இந்த உலகம் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து விட்டது. இந்த உலகத்தின் வாழ்க்கையை அவன் பார்த்து விட்டான். உலகம் எவ்வளவு துயரமும் பாடுகளும் நிறைந்தது என அவன் உணர்ந்து கொண்டான். மனம் வருந்தினான், மனம் திருந்தினான், வந்து மன்னிப்பு கேட்டான். அதே பூரண அன்போடு தகப்பன் அவனை சேர்த்து கொண்டான். இனி அவன் மீண்டும் உலகத்திற்கு, உலக வாழ்க்கைக்கும் போகப் போவது இல்லை. இப்படித்தான் சில நேரங்களில் நாம் நம் சுயத்தினால் யோனாவைப் போல் கர்த்தரின் சமூகத்திலிருந்து வெளியேறுவோம். ஆனால் அப்போதும் கர்த்தர் கூடவே இருப்பார். உலகம் எப்படிப்பட்டது, தேவராஜ்யம் எப்படிப்பட்டது என்று நாம் உணரும் வரை அவர் நம்மை அனுமதிப்பார். 2 விதமான புரிதல்களுக்கும் 2 விதமான வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அனுபவபூர்வமாக நமக்கு கொடுப்பார். நாம் முழுவதுமாக மனம் திரும்பும் வரை நமக்காக காத்து கொண்டிருப்பார். மனிதனின் பலவீனங்களை அவர் அறிந்தவர். ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இமைப்பொழுது கைவிட்டாலும் அந்த இமைப்பொழுதை 100 பாகங்களாக பிரித்து 100 பாகங்களிலும் சாத்தான் ஆட்சி புரிய நினைப்பான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை காக்கிற தேவன் உறங்க மாட்டார், நம்மை காப்பதில் தூங்க மாட்டார். அவர் நம் பாவங்களை நினைப்பதில்லை. அவர் நம் வழியை அறிந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் அவர் தமது சபையில் அப்போஸ்தலர் 2:47 சொன்னபடி சேர்த்து கொள்வது என்பது அவர் நம்மை இழப்பதற்கு தயாராக இல்லை என்பதை குறிக்கிறது. அவருடைய இரத்தம் சிந்துதலை அவரே அவமதிக்க மாட்டார். நமக்கான விலையை அவர் கொடுத்திருக்கிறார். பாவத்திற்கு அடகு வைக்கப்பட்டிருந்த நம்மை அவர் மீட்டு கொண்டார். அவர் நம்மை சொந்தம் கொண்டாட முழு உரிமையுள்ளவர். அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டவர். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டவர். வாழ்நாளெல்லாம் உழைத்து வியர்வை சிந்தி அடிபட்டு இரத்தம் சிந்தி
நீங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு ஒரு கோஹினூர் வைரத்தை விட விலை உயர்ந்த ஒரு வைரத்தை வாங்கி அதை குப்பையில் போட்டுவிட தயாராயிருப்பீர்களா? நினைத்து கூட பார்க்க முடியாது. நீங்கள் அவருக்கு அதைவிட உயர்ந்தவர்கள். நீங்கள் தான் ஒரு பாவியை மனம் திரும்ப வைப்பீர்கள். மனம் திரும்பிய அந்த ஒரு நபரால் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும் என்றால், மனம் திருப்புகின்ற உங்கள் நிமித்தம் எவ்வளவு சந்தோஷப்படும். அவ்வளவு மதிப்பு மிக்கவர்களாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகம் என்பது நாம் செல்போனில் பார்க்கும் ஒரு குட்டி இமேஜோ ஒரு சிறிய திரைக்குள் டிஸ்பிளேக்குள் பார்க்கும் சாதாரண 30 வினாடி காட்சிகள் கொண்டது அல்ல. வானமும் பூமியும் படைக்கப்படும் முன்பே, அனாதியாய் காலம் என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பே படைக்கப்பட்ட, அளவால் அடக்க முடியாத கோடான கோடி தூதர்களால் நிறைந்தது. அதை ஏக்கர் கணக்கிலோ தூதர்களை ஜனத்தொகையின் அளவுகளிலோ அடக்கிவிட முடியாது. அவர்களை சந்தோஷப்படுத்தும் காரியம் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அனுபவம் இல்லாத ஒன்றை பற்றி இயேசு பேசவில்லை. அவரும் பலப்படுத்தப்பட்டது போல நம்மையும் பலப்படுத்துகிறார். இந்த அனுபவத்தை நாம் பெற்ற பின் இயேசு கிறிஸ்து அடுத்ததாக செய்த ஒரு மாபெரும் செயல் மனம் திரும்புதலுக்கென்று செய்த ஊழியம். சோதிக்கப்படுகிறவனுக்கு எப்படி இயேசு துணையாய் நிற்கிறாரோ அந்த பொறுப்பை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்வோம். சகோதரரை திடப்படுத்துவதும் ஆண்டவர் செய்த ஊழியம்தான். உடன் ஊழியர்கள் தனியாக பிரிந்து போகலாம், கூடவே இருந்து பிரிவினையை உண்டாக்கலாம். ஆனால் கவனித்து பாருங்கள், கூடவே இருந்து ஒன்றாக படுத்து உறங்கி உணவருந்தி நண்பனாயிருந்தவன் இயேசுவை விட்டு விலகிச் செல்லும் ஒரு செயலை மட்டும் செய்யவில்லை, அவரை கொலைக்களத்திற்கு அனுப்பும் அளவு செய்த துரோகத்தை விட உயர்ந்த துரோகம் நமக்கு நேரிட்டிருக்கிறதா? ஏதாவது உண்டா? இயேசு போர் சேவகர்களிடம் இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சீஷர்களை காட்டி சொன்ன போதும் மத்தேயு 26:56, மார்க்கு 14:50 சொல்கிறது, சீஷர்களெல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை அங்கு அனாதியாய் விட்டு ஓடிப்போன நம்பிக்கை துரோகத்தை விட ஒரு துரோகம் நமக்கு நடக்கவில்லை. மார்க்கு 14:51-52 ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். நிர்வாணமாக கூட ஓடிப்போவேன், ஆனால் இயேசுவோடு சேர்ந்து சிக்கிக்கொள்ள தயாராக இல்லை என்ற மனநிலைதான் அது. நாம் அவமானப்படுத்தப்படலாம். நேருக்கு நேர் நின்று நம் முகத்தில் எந்த விரோதியாவது துப்பியிருக்கிறார்களா? இயேசுவை அவமானப்படுத்த மத்தேயு 26:67, மத்தேயு 27:30, மார்க்கு 15:19 படித்து பார்க்கலாம். அங்கே இயேசுவை சுற்றி நின்று கொண்டு அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்புகிறார்கள். ஒருவர் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரின் எச்சிலும் அவர் முகத்தில் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு தேவகுமாரனை மிகவும் கேவலப்படுத்தி ஒரு அடிமை நடத்துவதை விட கேவலமாக நடத்தி அவர் தலையிலே குட்டினார்கள். ஒருவர் மட்டுமல்ல, அங்கிருந்தவர்கள். எப்படி இதை செய்திருப்பார்கள்? அந்த வீரர்கள் போர் சேவகர்கள், திடகாத்திரமான ஆட்கள், வலிமை மிகுந்தவர்கள், உரமேறிய உடலை கொண்டவர்கள். ஒருவன் முதலில் குட்டினான். அடுத்தவன், என்னடா கூட்டுகிறாய், நான் கூட்டுகிறேன் பார் என மிகவும் பலமாக குட்டியிருப்பான். அடுத்ததாக அடுத்தவன், அதற்கு அடுத்ததாக அடுத்தவன், அதற்கு அடுத்ததாக அடுத்தவன் என்று தனியாக சிக்கிக்கொண்ட இயேசுவிடம் தன் பலத்தை பிரயோகப்படுத்தியிருப்பார்கள். இயேசு எவ்வளவு துடித்திருப்பார்! ஒருமுறை
நம்மை நாம் நமது சக்திக்கேற்ப நாமே கூட்டிக் கொண்டு பார்ப்போம். அந்த வழி நமக்கு நாமே கூட்டிக் கொள்வதால் அவர் வழியில் அது 1% கூட இருக்காது. அடுத்ததாக அவரை தலையில் கோலால் அடித்தார்கள், முழங்கால் படியிட்டு வணங்கினார்கள். அந்த சம்பவத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது எவ்வளவு இழிவாக செய்திருப்பார்கள். அங்கே ஏளன சிரிப்புகள், குதூகலிப்பு. ஒரு அப்பாவி தனியாக சிக்கிக் கொண்டான், அவனிடம் நம் பலத்தை காட்டுவோம் என்ற நினைப்பு. அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். இவைகளிலெல்லாம் உச்சமாக ஒன்று நடந்தது. அது உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரை நடக்காத, இனி உலகம் அழியும் வரை நடக்க முடியாத சம்பவம். ஒரு அவமானம் அங்கே நிகழ்ந்தது. யோவான் 19:25 சிலுவையின் அருகே அவருடைய தாயாராகிய மரியாளும் கிலேயோப்பாவின் மனைவியாகிய கிலேயோப்பா மரியாள் எனப்படும் இயேசுவின் சித்தியும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். யோவானும் நின்று கொண்டிருக்கிறார். சாலையில் போவோர் வருவோர் எல்லாம் நின்று பார்க்கிறார்கள். ரோம போர் சேவகர்கள் இன்னும் எவ்வளவோ பேர்கள் இருந்தார்களோ தெரியாது. வேடிக்கை பார்க்க வந்தவர்களெல்லாம் ஒரு வழி நின்று கொண்டிருந்திருக்கலாம். எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடத்திய பிரபலமான ஒரு நபர், ஒரு இள வயது வாலிபன், தேவ மைந்தன். கலிலேயாவிலும் தெக்கப்பொலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் சீரியாவிலும் பிரபலமான அற்புதங்களை செய்த அந்த அற்புதங்களால் மக்களை பின்தொடர வைத்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு கீழே நின்றிருந்த அத்தனை பேருக்கு முன்னால் ஆடைகள் ஏதுமின்றி நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஒரு தாயின் கண் முன்னே ஒரு மகன் நிர்வாணமாய் காணப்படும் ஒரு அவமானம். ஒரு சொந்த சித்தியின் முன் நிர்வாணமாய் தொங்கும் ஒரு அவமானம். தன் சீஷர்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கும் ஒரு அவமானம். தம் அற்புதங்களை எல்லாம் கண்டவர்கள் முன்னே நிர்வாணமாய் நிற்கும் ஒரு அவமானத்தின் உச்சத்தை விட நாம் அவமானப்பட்டு விட முடியாது. உங்கள் மனது ஒரு அளவுகோலாக இருந்தால் அளந்து பாருங்கள். இயேசுவின் அவமானம் ஈக்குவல் டு என்னுடைய அவமானம். இயேசு 100 மதிப்பெண்கள் பெறுவார், நாம் 0 மதிப்பெண்களை பெறுவோம். ஆனால் நாம் பிறரிடம் அவமானப்படவோ வெட்கப்படவோ அவர் ஒருபோதும் விடமாட்டார். யோவேல் 2:26 சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ரோமர் 5:5 பவுல் சொல்கிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 9:33 அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே, எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் நம் தேவனிடத்தில் இயேசுவின் மூலமாக முறையிடுவோம். உதவி செய்ய விண்ணப்பம் செய்வோம். தேவ கிருபையினால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சகலவித நல்வழிகளிலும் நம்மை நடத்தி சோதனைகளை தாங்கும் பலத்தை நமக்கு கொடுத்து என்றும் நாம் பரிசுத்தமாய் நிலைத்திருந்து தேவராஜ்யத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்துவாராக. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின் உண்மையை புரிந்து கொள்வோம். அவரே நம்மை முழுதுமாய் அறிந்தவர். நம்மையே அவரிடம் ஒப்படைப்போம். தேவ கிருபை என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.